நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திறக்கப்படும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை. இது கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்கள்ல பேசுடு பொருளாக மாறி இருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறக்க சொல்லி அந்த தூத்துக்குடி மக்களே போராடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேரடியாக 3000 பேருக்கும் மறைமுகமாக 20,000 பேருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பியிருந்த மக்கள் கடந்த 8 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. வேலையின்மையினால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஆலையை எப்படியாவது திறக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்து இந்த ஆலையை எப்படியாவது திறந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கைகளை திங்கட்கிழமை மனுவில் கொடுக்குறாங்க. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை கரிசன பார்வையோடு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்ட வர இந்தியாவுடைய காப்பர் தேவையில் கிட்டத்தட்ட 46லிருந்து 50 விழுக்காடு இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையே பூர்த்தி செய்தது. இந்தியாவுடைய காப்பர் தேவை ஒரு 30 லட்சம் டன் அப்படின்னா ஆண்டுக்கு 4 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை. 2017 கடைசியாக உற்பத்தி பண்ணது 4 லட்சம் டன் காப்பரை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியாவில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்படும் போது 3 ஆலைகள் தான். நேரடி அரசுடைய ஹிந்துஸ்தான் காப்பர் ஆலை, அப்புறம் பிர்லா ஆலை, அதே போல் ஸ்டெர்லைட். இந்த 3 ஆலைகள் தான். இந்த 3 ஆலைகள் 2 ஆலையும் சேர்த்து மொத்தமாக 50 விழுக்காடு. ஸ்டெர்லைட் ஆலை ஒரு ஆலை மட்டும் 50 விழுக்காடு காப்பர் உற்பத்தி பண்ணுது. இப்போ 2018 வரைக்கும் இந்தியா தன் காப்பர் தேர்வை பூர்த்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டது. ஆனால் இப்போ ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால காப்பரை இந்தியா இறக்குமதி, குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி பண்ணுது. இதை பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் சுயசார்பலம் பேசுறாங்க இல்லையா, இந்தியாவை இந்தியராக இருப்போம், இந்திய பொருட்களை வாங்கும் என்பது போல, பி இண்டியன் பை இண்டியன் என்பது போல இந்திய நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் என்ற அடிப்படையில் அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்தணும், இறக்குமதியை கட்டுப்படுத்தணும் என்ற அடிப்படையில் கடந்த 10/5/2026 அன்று ஹைதராபாத்தில் பாரத பிரதமர் ஐயா மோடி பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க, நாம் இந்த காப்பர் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்ட வரை நாம் காப்பரை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம், இப்போ இறக்குமதி செய்கிறோம். சில சதிகாரர்கள் போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்து போராடி மக்களை திசை திருப்பி இந்த ஆலைகளை இழுத்து மூடி இன்னைக்கு காப்பர் தட்டுப்பாடு வரல நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. நீதிமன்றங்கள் இது போன்ற விவகாரங்களில், குறிப்பா தேசியம் என்று வருகிற பொழுது, நாடு என்று வருகிற பொழுது உணர்வுபூர்வமாக அணுகாம நாட்டினுடைய வளர்ச்சி என்று தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் கோரிக்கை வைக்கிறார். एक समय था जब हम कॉपर एक्सपोर्ट करते थे, लेकिन आज भारत के सामने स्थिति ऐसी बन गई कि अब हमें कॉपर को भी इंपोर्ट करना पड़ता है. हमारे देश में हड़तालें करवाकर कॉपर प्लांट्स को ठप करवा दिया गया और अब हालत ये हो गई कि हमें कॉपर बाहर से मंगाना पड़ता है. இதுக்கு பிறகுதான் இந்த விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய தாய் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையினுடைய, ஸ்டெர்லைட்டுங்கிறது ஒரு பிராண்ட் நேம், அதோடைய கம்பெனி நேம் வேதாந்தாவுடைய ஒரு ப்ராடக்ட் நேம் தான் ஸ்டெர்லைட். அது ஒரு பிராண்ட், அவ்வளோதான். இந்த வேதாந்தா குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட அனில் அகர்வால், அவர் லண்டனில் இருக்கார். லண்டனை சார்ந்த நிறுவனம் தான் இந்த வேதாந்தா. வேதாந்தோடைய கிளை நிறுவனம் ஸ்டெர்லைட். வேதாந்தா என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக 2018 இந்த ஸ்டெர்லைட் ஆலை எப்படியாவது திறக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தீவிரமாக இறங்குறாங்க. ஸ்டெர்லைட் ஆலையின் மீது மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை இந்த வேதாந்த நிறுவனம் இப்பொழுது களைய தயாராக இருக்கிறது. நாங்களும் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே களைய தயாராகிறோம். என்ன குற்றச்சாட்டு? ஸ்டெர்லைட் ஆலையினால நிலம், நீர், காற்று மாசுபடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. இதை நாங்கள் களையிறோம். இப்போ நாங்கள் வரப்போகிறது என்ன? கிரீன் காப்பர். அது என்ன கிரீன் காப்பர்? ஸ்டெர்லைட் ஆலையினால நிலமும் நீரும் காற்றும் மாசுபடுதுன்னு சொன்னீங்க. அந்த 3ஐயும் மாசுபடாமல் காப்பதற்கு இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில் கிரீன் காப்பரை நாங்கள் உருவாக்குறோம். இதனால 99.95% சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றில் போகாது. சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றி தான் இந்த ப்ராசஸை பண்ணுறோம். அந்த சல்ஃபியூரிக் ஆசிடையும் நாங்கள் பல்வேறு ப்ராசஸில் சல்ஃபியூரிக் ஆசிடை சேல்ஸும் பண்ணிடுறோம்,
தனியாக வித்துடுறோம். அதனால எந்த விதமான கசிவு இன்னைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் இதை வந்து பண்ண முடியும். அதே போல கடல் நீரை வந்து தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வோம். அதே போல தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய கழிவு நீர் அதையும் நாங்கள் ரீப்ராசஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்திக் கொள்வோம். நிலத்தடி நீருக்கு துளி அளவு கூட பாதிப்பு இல்லை. ஏன்னா தண்ணி நிலத்துக்குள்ள போகாது, கடலுக்குள்ள போகாது, காற்றும் வெளியே போகாது. இதுக்கு பேர் தான் கிரீன் காப்பர் அப்படிங்கிற இந்த புதிய திட்டத்தோடு நாங்கள் வர இருக்கிறோம். இதனால இந்தியாவினுடைய காப்பர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும், தூத்துக்குடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இதில் 100 கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு அது தூத்துக்குடி மக்களுக்கான, குறிப்பாக தூத்துக்குடி சுற்றி அந்த மீளவட்டான், முத்தையாபுரம், குமாரட்டியாபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரங்களுக்கு, படிப்பு செலவுகளுக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம். தூத்துக்குடியில் மரங்களை நடுவோம், தூத்துக்குடியுடைய கடலை பாதுகாக்க விழிப்புணர்வு நடத்துவோம். இதை இந்த மக்களுக்கான சேவைகளை தொடர்ச்சியாக செய்வோம். ஏற்கனவே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்படலாம் கூட நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை ஒரு பக்கம் நாடி இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடுடைய தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் ஐஏஎஸ் மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கிட்டையும் இந்த திட்டம் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்தது வேற, இப்போ நாங்கள் கொண்டு வர போகிறது வேற. இதனால தமிழ்நாட்டுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் காப்பரில் 0% சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தாதான் ஸ்டெர்லைட் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திறக்கப்படும். ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல் துறை கீழே இயங்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாகத்தான் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்படுது. இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் துறை மீண்டும் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க முடியும். ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னால் திறந்து ஆகணும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதை ஒட்டுமொத்தமான மாநில அரசுகளும் மதிச்சு ஆகணும். ஏற்கனவே ஒரு முறை 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட 4 முறை உச்சநீதிமன்றம் சென்று ஸ்டெர்லைட் ஆலையை திறந்த வரலாறு வேதாந்தாவுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு உண்டு. இந்த ஸ்டெர்லைட்டுடைய இந்த பெரிய வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிறதுக்கு இப்போ நிற்கிறாங்க? இது உண்மையிலே கிரீன் காப்பர் தானா? இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபூரிக் ஆசிட் 99.95% இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இப்போ எதிர்த்து பேசணும்னா நமக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடும், அந்நிய நாடுகள் உள்ளே வராமல் போயிடும், பன்னாட்டு உள்ளே வராமல் போயிடும். இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுக்கு பின்னாடி வெளிநாட்டு சதி, கிறிஸ்தவ சதி, நக்சல் சதி, அப்புறம் வந்து மாவோயிஸ்ட் சதி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? தூத்துக்குடியில் இருந்தவங்க அப்பாவி மக்கள், அந்த அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு உள்ளுக்குள்ள சமூக விரோதிகள் புகுந்து, நக்சலைட்டுகள் புகுந்து, மாவோயிஸ்டுகள் புகுந்து, வெளிநாட்டிலிருந்து ஆட்கள், அந்நிய கைக்கூலிகள் புகுந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான நிறுவனங்கள், கார்பரேட்ஸுக்கு காம்படிஷன் நிறுவனங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஃபண்ட் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்திட்டாங்க அப்படின்லாம் பேசப்படுது இல்லையா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய ஆண்டு வருமானம் 75,000 கோடி. கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 45 50 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய காப்பர் தேவையை பூர்த்தி செய்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஸ்டெர்லைட் காப்பரை ஏற்றுமதி செய்தது. 75,000 கோடி சம்பாதிச்ச ஒருத்தன் சும்மா இருப்பானா? குடுமி சும்மா ஆடுமா? அதாவது 1992ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் அப்படிங்கிற இந்த வேதாந்தாவுடைய இந்த நிறுவனம் முதலாக காப்பரை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்தியாவில் காப்பர் கிடையாது. காப்பர் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இந்த பல்வேறு தாதுக்கள் இருக்கு, காப்பர் கிடையாது. எங்கிருந்து வருது? ஆஸ்திரேலியாவிலிருந்து, சிலி, பெரு, மல்கேவியா, ஆப்பிரிக்கா இந்த நாடுகளிலிருந்து தான் இந்த காப்பரை கொண்டு முடியும். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் ஸ்டெர்லைட் வேதாந்தாவுடைய ஒரு இது இருக்கு, என்னது, ஒரு சுரங்கம், ஒரு என்ன சொல்ல, மைன்ஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மலை, ஆஸ்திரேலியா கூடிய ஒரு மலை, ஒரு மொத்த மலையும் காப்பர் மலை. அந்த மலையை உடைச்சி தான் இங்கே கொண்டு வந்து காப்பரை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கணும் திட்டமிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ பெரிய மலை இருக்குல்ல, ஆஸ்திரேலியா காப்பர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. மலையை வெட்டிக்க, மைன்ஸ் வச்சுக்க, ஆனால் என் நாட்டை நீ சீரழிக்க விட மாட்டேன். மலை உடையது கூட அவனை சீரழிக்க கிடையாது. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணும்போது காற்று, நீர், நிலம் மொத்தமாக நாசமாயிரும் என்று தெரிந்து ஆஸ்திரேலியாவில் அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல மைன்ஸ் இருக்குங்க, அங்கேயே அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதோடைய செலவினம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உலக நாடுகளுக்கு அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ ஒரு தூரம் இருக்குது?
கடல் வழியாக கொண்டு வரணும். அப்போ அதுக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் என்னன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி. இந்தியாவிலே அல்போன்சா மாம்பழங்களுக்கு பெயர் போன ஊர். சுற்றி மாம்பழ தோட்டம், 30,000 விவசாயிகள் வந்து அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு 500 ஏக்கர் தேர்ந்தெடுத்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை அங்கே போய் கிட்டத்தட்ட அனுமதியை வாங்கிடுறாங்க. ஏன்னா அரசுடைய அனுமதியை வாங்கிடுறாங்க. பசுமை தீர்ப்பாயத்துக்கு போய் எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிட்டு 2 வருஷம் கட்டடத்தை கட்டிடுறாங்க. கட்டடத்துக்கு அங்களுடைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறதுக்கு வேதாந்த நிறுவனத்தை கேட்டால் தெரியும். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், டேய் யார்கிட்ட கேட்டா அவன் கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திடீர்னு கிளம்புறாங்க. ஒட்டுமொத்தமான விவசாயிகளும் இந்த ஆலை திறக்கப்பட்டால் என்ன ஆகுங்கிறது அப்போ தான் அவேர்னஸ் வருது. ஏன்னா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஒரு மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை கூட நினச்சிருந்துக்கலாம். அவன் செம்பு தயாரிக்க தொழிற்சாலை, காப்பர் தைக்க தொழிற்சாலைன்றான். சரி ஏதோ வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, ஊர் மக்களுக்கு தண்ணி தருவன்றான், ஊர் மக்களுக்கு படிப்பு தருவன்றான், வேலை தருவன்றான் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் இதோடைய பாதிப்புகள் தெரிஞ்சு ஆரம்பித்தோடனே, இதை பற்றின புரிதல் வர ஆரம்பிச்சோடனே 30,000 விவசாயிகள் திரண்டு போகிறாங்க. யார்? ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் திரண்டு போய் என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்மளை மாதிரி போராடணும் செய்யலை, கடப்பாறை கம்பி அங்கே மண்வெட்டி கொண்டு போய் சில்லியாக பேத்து ரத்னகிரி ஸ்டெர்லைட் ஆலையை உடச்சி போட்டுறாங்க. பெரிய போராட்டம் வெடிக்குது. துண்டக்கான துணியை காணும், ஐ மீன் கோட்டை காணும், கோவணத்தை காணும்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஓனர் அனில் அகர்வால் எடுத்தே ஒரு ஓட்டம்னு போய் நின்ன இடங்க குஜராத்து. குஜராத்தில் 1993 இந்த காப்பர் தொழிற்சாலைக்கு ஸ்டெர்லைட் அப்படிங்கிற பேர்லயே அனுமதியை கேட்கிறாப்புல அனில் அகர்வால். அங்க நடந்து என்ன தெரியுமில்ல, குஜராத்தில் அந்த காலகட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு வருது. ஜனதாதளம் கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. சிமன்பாய் பட்டேல்னு சொல்லி ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர், அவர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு தேடி பார்க்குறாங்க கோவாக்கு போயிடலாமா அப்படின்னு. கோவாலையும் கடுமை எதிர்ப்பு. மகாராஷ்டிரா ரத்னகிரி, குஜராத், கோவா, ஏன் கடற்கரை மாநிலங்கள் தான் தேவைப்படும், கடற்கரை போட்டிருக்க பகுதி தான் தேவைப்படும். ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கடல் வழியாக தான் கொண்டு முடியும். அப்போ கடல் வழியாக கொண்டு வந்து அந்த பகுதியில் ப்ராசஸ் பண்ணி கழிவுகள் அங்கேயே போட்டுட்டு அப்படியே கடல் வழியாக கொண்டு போயிடலாம். அதாவது காப்பர் ஓர், காப்பர் தாது இருக்கு இல்லையா, தாமிர தாதை கடல் வழியாக கொண்டு வருவான். கொண்டு வந்து கடலுக்கு பக்கத்திலே, கடல் வந்து ஒரு 25 கிலோமீட்டரில் வைக்கணும் நியாயப்படி, வச்சுட்டு அந்த அங்கே வச்சு ப்ராசஸ் பண்ணி கழிவுகள் அங்கேயே கொட்டிட்டு காப்பரை எடுத்து கொண்டு போய் இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் சப்ளை பண்ணதுக்கு கடற்கரை மாவட்டம், ஒரு போர்ட்டுக்கு ஏரியா அவனுக்கு தேவைப்படுது. அப்போ மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்புறம் பக்கத்தில் கூடிய கோவா எல்லாம் போய் பார்க்குறான். வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே நேராக அவனுக்கு பார்க்குறான் எங்கே கிடைக்கும், இனிச்சவா பய இருக்கக்கூடிய மாநிலம் எது, எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம் எது, ஒரு அடிமை போல இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு தேர்ந்தெடுத்து அன்றைக்கு அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் அன்னைக்கு கொடிகட்டி பறந்த ஆட்சி, மன்னார்குடி மாஃபியாக்கள் இருந்த ஆட்சி. அப்படிங்கும்போது எவன் யாரு என்ன கமிஷனை கொடுத்தா கண்ணை கட்டிக்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய ஒரு ஆட்சி அன்றைக்கு இருந்துச்சு. அப்போ அந்த ஆட்சியில் ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் கால் பதிக்குது. கால் பதிக்கும் போதே சுற்றுச்சூழல் ஆணையம் சொன்ன அறிக்கையின் அடிப்படையில் 25 கிலோமீட்டர் கடற்கரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தான் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் செயல்படணும். முதல்லையே விதியை தளர்த்தி 14 கிலோமீட்டரில் மீளவிட்டான் அப்படிங்கிற பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்படுது. 1994ஆம் ஆண்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கான அடித்தளம் போடப்பட்டாலும் அப்போதே இந்த ஆலைக்கு எதிரான எதிர்ப்பு குரல் கிளம்பிச்சு. இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா, 2018 வெளிநாட்டு சதி, அந்நியர் நாட்டோட சதி, வெளிநாட்டு நிறுவனங்களின் சதி, மாவோயிஸ்ட் சதி, கிறிஸ்தவ கைகூலிகள் இருந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. 1994 வெளிநாட்டு சதி வந்துருச்சா? அப்போதே வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, யாருக்கு இவங்க எவ்வளோ தயாரிக்க போகிறாங்கன்னு தெரியாது. அப்போதே காம்படிட்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்களா? சீனா அப்போயே உள்ளே வந்துருச்சா? அப்போ 94 சுற்றுச்சூழல், சுத்தமான சுற்றுச்சூழல் அறக்கட்டளை, கிளீன் என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மீனவ மக்களுடைய அமைப்பு நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தை நாடி அப்போ இந்த பெண்களுக்கு, சில பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த தொடங்கும் போதே பிரச்சனை ஒரு பக்கம் தொடர்ந்துருது. கம்பெனி ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்குறாங்க. தொடர்ந்துக்கு பிறகு 1996 காலகட்டத்தில் சில மீனவ பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், எப்படி கர்ப்பப்பை வாய் புற்று தொடங்கிய 2 வருஷத்தில் ஏற்படுது. மூச்சு திணறல் ஏற்படுது. இந்த ஆலையை ஆதரித்து எவனாவது ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளை, அவங்க அக்கா தங்கச்சியை கொண்டு போய் ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்தில் வச்சு ஒரு 10 வருஷம் தங்கியிருந்தா அவனுக்கு அந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ
பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு 1995 மார்ச் மாதம் 5ஆம் தேதி 10,000 பேர் திரறாங்க. கடைசியாக கூட அவ்வளோ திரண்டிருக்க வாய்ப்பு கிடையாது. 10,000 பேர் அன்றைக்கே திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் விடுறாங்க. இந்தியாவினுடைய மிக முக்கியமான மூத்த தலைவராக அறியப்பட்ட ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வைகோவர் தான் அழைச்சிட்டு வர்றாரு ஜார்ஜ் பெர்னாண்டஸை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தூத்துக்குடியே வந்து மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுக்கிறாரு. மதிமுக அந்த போராட்டத்தை வீரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் அவங்க மீது பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆலைக்கு எதிராக செயல்பட்டாங்க, ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படிங்களா குற்றச்சாட்டு உண்டு. அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர் வராங்க, போராட்டம் வீரியம் அடையுது, மக்கள் பேரணி போகிறாங்க. 7 நாள் 8 நாள் 10 நாள் போராட்டம் போகுது. நீதிமன்றத்தை நாடுகிறது மீண்டும் தூத்துக்குடி மக்கள். 1998 காலகட்டத்தில் இந்த ஆலைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டு வச்ச பிறகு நிறைய பாதிப்பு இருக்குது. நிலம், நீர், காற்று முழுமையாக மாசடைஞ்சுக்குது அப்படின்னு ஒன்று நீரி அப்படிங்கிற நேஷனல் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற மத்திய அரசினுடைய ஒரு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனத்தை முழுமையாக ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. இந்த நீரி அமைப்பினுடைய இன்ஜினியர்ஸ் உள்ள வராங்க, முழுமையாக தூத்துக்குடி ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. கடல், நீர், நிலத்தடி நீர், காற்று, ஸ்டெர்லைட் ஆலை முழுமையாக ஆய்வு செய்து இந்த ஆலையினால் பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுது. உடனடியாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த ஆலையை இழுத்து மூடுறாங்க. முதலாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுகிறது, ப்ரொடெக்ஷன் ஸ்டாப் ஆகப்படுது. சும்மா இருப்பாரா அனில் அகர்வால்? வேதாந்தா நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. என்ன செய்யணுமோ செஞ்சு உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியோடு மீண்டும் ஆலையை துவங்குறாரு. ஆலையை துவங்கி ஆலை ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் பொழுதே அங்கங்க மரணங்கள் நிகழுது. தூத்துக்குடியினுடைய நிலம் முழுமையாக மாசடையுது. இந்த கழிவுகள் நிலத்தடியில் கொட்டப்படுது. பல்வேறு கிராமங்களில், அது குறிப்பாக தாமிரபரணி ஆற்றினுடைய கரைகளில் கொண்டு போய் இந்த கழிவுகளை கொட்டுறாங்க. இரவோடு இரவாக கொளுத்துறாங்க. இரவில் திடீர்னு கேஸ் திறந்து விடுறது. இதனால கடல் முழுசாக மீன்கள் மாசடையுது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தொடர்ச்சியாக போராட்டம், பல்வேறு அறிக்கைகள், ஒவ்வொரு கட்சிகளும் போராடுறாங்க, அமைப்புகள் போராடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. திருப்பி 2010 மீண்டும் உயர்நீதிமன்றத்தை மக்கள் நாடுறாங்க. மக்கள் நாடி முறையிடுறாங்க. உயர்நீதிமன்றம் தடை விதிக்குது எது ஆலையினுடைய ப்ரொடெக்ஷனுக்கு. திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போது வேதாந்தா 6 மாதம் 2010 மீண்டும் ஆலை திறக்கப்படுது. முதல் முறை 98 ஆலை மூடப்படுது, மீண்டும் திறக்கப்படுது. திருப்பி 2010 ஆலை மூடப்படுது, மீண்டும் திறக்கப்படுது. திருப்பி 2013 மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. உயர்நீதிமன்றம் ஆலையை மூட உத்தரவிடுது. உடனே சும்மா இருப்பாரா அனில் அகர்வால்? திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றம் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் மக்களுக்கு. மக்கள் இழப்பீடு கேட்கறாங்க. 100 கோடி ரூபாய் இழப்பீடு கட்டணும்னு சொல்லி இழப்பீட்டோடு சேர்த்து ஆலையை திறக்க விட்டுறாங்க. 2013 தான் கடைசியாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1998, 2010, 2003 முறை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த 3 முறையும் உச்சநீதிமன்றம் இந்த ஆலையை திறக்கலான்னு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றத்தை வைத்து இந்த ஆலையை திறக்கிறாரு அனில் அகர்வால் வேதாந்தா குரூப். திருப்பி 2013 பிறகு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் அங்கங்கே நடக்குது. எல்லா கட்சிகளுக்கும் வழக்கம் போல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோம் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் பெரிய போராட்டம் நடைபெறல. 2016 பிறகு இந்த ஆலை எக்ஸ்டென்ஷன் செய்யப்படுது அப்படிங்கிற செய்தி பரவுது. ஏற்கனவே 4 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட இந்த ஸ்டெர்லைட் ஆலை 8 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட ஆலையாக மாறப்போகுது. 4 லட்சம் டன் காப்பரை உற்பத்தி செய்கிற இந்த ஆலை 8 லட்சம் டன் உற்பத்தி அளவுக்கு, 10 லட்சம் டன் உற்பத்தி அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிற செய்ததுன்னு ஏற்கனவே இவ்வளவு பெரிய பாதிப்பு இப்போ திருப்பி திறந்தா மிகப்பெரிய பாதிப்பு. தூத்துக்குடிங்கிற அந்த மாநகராட்சி, அந்த போர்ட் சிட்டி, அந்த முத்து நகரம் காணாமல் போயிடும் என்று மக்கள் கொந்தளிச்சு போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராட்டத்தில் இறங்கும்போது பல்வேறு தடைகள் வருது, பல்வேறு நெருக்கடிகள் வருது. அதெல்லாம் தாண்டி 2018 வாக்கில் ஒரு மார்ச் மாதம் நினைக்கிறேன், அப்போ தான் முதல் முறையாக மக்கள் குமரட்டியாபுரத்தில் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. 100 நாள் போராட்டம் தொடர்ச்சியாக கோரிக்கையாக இதெல்லாம் வைக்கப்பட்டு அப்போ என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். 2018 மே மாதம் 22 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த 100வது நாள் போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க பெருந்திரளாக போன மக்களை காவல்துறை தடுத்து தமிழக அரசினுடைய காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 13 பேர் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. ஒருத்தர் மறுநாள் இறந்து போனதா செய்தி. கிட்டத்தட்ட 40 பேர் குண்டடிப்படுது. இன்னைக்கும் கைகளை இழந்து, கால்களை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து அந்த மக்கள் நிற்கதியாக நிற்கிறாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு செய்தி அது. இப்போ தூத்துக்குடியில் ஸ்லோனி இறந்துட்டா அப்படிங்கிறது ஒரு செய்தி தான் நமக்கு. ஸ்லோனினுடைய அம்மாவுக்கு அது செய்தியா? 8 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். +2 படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை
சட்டம் படித்து நான் தூத்துக்குடி மீன மக்களுக்காக இலவசமாக வாதாடுதான் என் வாழ்நாள் லட்சியம் இருந்த ஒரு பிள்ளை 100 நாட்கள் அந்த போராட்டத்தில் பேசுனாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வாயில குறி வச்சு சுட்டி மண்டை இருக்கக்கூடிய பின்னாடி மூளை அது அப்படியே வெளியே வந்துருச்சு. அப்போ அவங்க தாய்க்கு எவ்வளோ வெளியே இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் அந்த சாலைகளை சென்று கொண்டிருந்தவர்கள், அந்த போராட்டத்தில் ஈடுபடாதவங்க கூட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. உசிலம்பட்டியை சார்ந்த கந்தன் ஒருத்தர் துணி வியாபாரி, துணி விற்கிறதுக்காக போராடிருக்காரு. அந்த போராடனோடனே நம்மளும் பங்கெடுத்துக்கலாம்னு போயிருக்காரு, அவர் இறந்து கிடந்தார். இப்படி பல பேர். அப்புறம் ராணுவ வீரனாக போக வேண்டிய கார்த்திங்கிற ஒரு தம்பி. இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரி உண்டு. சரி, இந்த 13 பேர் செத்து போயிட்டாங்க. இதற்காகவே இந்தியா 1,00,000 கோடிக்கு மேல சீனாவிலிருந்து இறக்குமதி பண்ணுத, இந்தியாவுடைய உற்பத்தியை ஸ்பாயில் ஆயிடுச்ச. மோடி சொல்லுது போல இந்தியா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இப்போ இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்க 3000 பேருக்கும் நேரடியாக 20,00,000 பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால மூடப்பட்டதுனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க. 20,000 பேர் தான் வெளியே தெரிஞ்சது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் 30,00,000 பேர் இந்த காப்பரை நம்பி தொழில் செய்கிறாங்க. காப்பர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஏசியா, ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா, கிரைண்டரா, மிக்சியா, ஃபேனா, எதுவாக இருந்தாலும் காப்பர் வேணும். மின்சாரத்தை கடத்தணுமா காப்பர் வேணும். இப்போ ஒரு புதுசான ஒரு மின்சார யூனிட் போடணும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும், எது காப்பர் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, கார் கிடையாது, பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ காப்பருடைய பயன்பாடு என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட காப்பரை வந்து இது ஒரு 13 உயிருக்காக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சம்பவத்திற்காக காப்பரே உற்பத்தி செய்யக்கூடாதா? இப்போ கிரீன் காப்பர் தானே வராங்க. கிரீன் காப்பர் கொடுத்தா என்ன இருக்கு? இப்படி போராட்டம் போனால் தமிழ்நாட்டில் எந்த முதலாளியும் வரமாட்டாங்க, எந்த இன்வெஸ்டரும் வரமாட்டாங்க, எந்த கார்பரேட்டும் வரமாட்டாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலை ஒன்று காரணம் கட்டியே உங்கள் ஆளுக்கு போராடுவாங்கய்யா, துப்பாக்கி சூடு நடத்தி சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. நாங்கள் எதுக்கு வரணும், நாங்கள் ஹைதராபாத் போகிறோம், நாங்கள் ஆந்திரா போகிறோம், நாங்கள் கேரளா போகிறோம், நாங்கள் வந்து அங்கே போகிறோன்னு போயிடுவாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஏற்பட்டுன்னு சொல்லி பணம் கொடுத்து ஸ்டெர்லைட்டு முதலாளிகள் வேதாந்தா குரூப்பு இப்போ பல வாடகை வாய்களை பேச வச்சிருக்கு. வாடகை வாய்களை பேச வச்சு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் கடல்லிருந்து தண்ணி எடுத்துக்குவோம், தூத்துக்குடி மாநகராட்சியின் தண்ணி எடுத்துக்குவோம், தண்ணியை நிலத்துக்குள்ளே விடமாட்டோம், மறுசுழற்சி பண்ணிடுவோம், மறுசுழற்சி பண்ணி ரீசைக்கிள் பண்ணி தான் தண்ணியை பயன்படுத்துவோம். சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு காற்றில் கலந்ததுனால தான் காற்று மாசுபடுச்சு. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றிடுறோம். அதுலேயும் 99.95% நாங்கள் வந்து எங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி கேஸ் லீக்கேஜே இல்லாமல் இருக்க பண்ணிடுவோன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கடல் நீரை பயன்படுத்திக்குவீங்க, தூத்துக்குடி மாநகராட்சியின் கழிவுநீரை பயன்படுத்திக்குவீங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றுல கலக்காதுன்னா ஏற்கனவே கலந்துச்சா? அப்போ ஏற்கனவே கடல் நீர் இந்த மாநகராட்சியின் கழிவுநீரெலாம் பயன்படுத்தாமல் நேரடியாக நிலத்து நீரை பயன்படுத்திங்களா? இதைத்தான் அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட கிரீன் காப்பருங்கிற பேரில் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறது இந்த வேதாந்த நிறுவனம். அதாவது 30 வருஷ காலமாக 1994 தொடங்கி 2018 வரைக்கும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடலையும் நீரையும் காற்றையும் நிலத்தடி நீரையும் நாங்கள் நாசமாக்கணும், இனிமேல் நாசமாக்க மாட்டோம். அப்போ ஏற்கனவே நாசமாக்கினதுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடிட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுறதுக்கான காரணமாக சொன்னது காற்று மாசுபடுது, நிலம் மாசுபடுது, நீர் மாசுபடுது, மக்களுக்கு நோய் தொற்று வருதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த 18லேருந்து 2020 வரைக்கும் 8 வருஷம், இந்த 8 வருஷத்தில் காசு மாசுபாடு குறைஞ்சிருச்சா? நிலத்தடி நீர்லாம் நல்லா வந்துருச்சா? நீர்லாம் நல்லா சரியாயிடுச்சா? கடல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்குறாங்க. அதை முழுமையாக ஆய்வு பண்ணாலும் தெரியும். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை விட மோசமாக சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய, காசை மாற்று அடையக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. ஸ்டெர்லைட் இருந்தால் என்ன? உங்கள் உடம்புல ஏற்கனவே 4-5 தழும்பு இருக்குது, நான் ஒரு குத்திட்டா என்ன? உங்கள் உடம்புல ஏற்கனவே சுகரு பிபி இருக்கு, நான் கொஞ்சம் புற்றுநோய் வரக்கூடிய கட்டியத்துக்கு உள்ளே போட்டானே, நீங்கள் எப்படியும் சாகத்தான் போகிறீங்க சார், எப்படியும் சாகத்தான் போகிறீங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு காலையிலே உங்களை நான் வந்து குத்திக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீ என்னைக்கும் ஒரு நாள் சாகத்தானே போகிற, இன்னைக்கு ஏன்டா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கொழுப்பு வரும். அது மாதிரி தான் தூத்துக்குடியில் ஏற்கனவே நாசமாக்கக்கூடிய எவ்வளவோ திட்டம் இருக்குது. இதை மாதிரி ஸ்டெர்லைட் மட்டும் இருந்தால் என்ன குறைச்சல்? 800 தொழிற்சாலை இல்லையா, நெய்வேலி இல்லையா, கூடங்குளம் அணு உலை இல்லையா, நாங்களும் இருந்துக்கிறோமே. உங்கள் வீட்டில் எலி குடியிருக்கு, பூனை குடியிருக்கு, பாம்பும் குடியிருந்தா என்னங்க? எங்கள் எலியும் பூனையும் குடியிருக்கும் போது பாம்பு என்னையை மட்டும் விரட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது. பருத்திவீரம் படத்துடைய கிளைமாக்ஸில் முத்தலகு வந்து பருத்திவீரம் கூட உட்கார வச்சிருவாப்ல. அப்போ அங்கே வந்து இந்த லாரிக்காரங்க வந்து
அப்போ முத்தலகு வந்து கூப்பிடுவாங்க, அது வரமாட்டேன்னு சொல்லும். உடனே வந்து அவன் கூட மட்டும் போனேன், எங்க கூட வரமாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது நல்ல பொண்ணு, ஆனால் அவங்க நினச்சது தப்பான பொண்ணு நினச்சி கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ நாசகார திட்டங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்கலை. அதெல்லாம் மாசுபடுத்தாத காற்று, அதெல்லாம் மாசுபடுத்தாத குடிநீரை, அதெல்லாம் மாசுபடுத்தாத நிலத்தடி நீரை ஸ்டெர்லைட் வந்து மாசுபடுத்திட்டு போடாதா? இதுக்கு பின்னாடி பன்னாட்டு சதி இருக்கு, இதுக்கு முன்னாடி மாவோயிஸ்ட் சதி இருக்கு, இதுக்கு பின்னாடி லண்டனை சார்ந்த ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வேலையே வேதாந்தாவை எதிர்க்கிறதா. யாரு? வாடகவாய்கள். சம்ரேந்திர தாஸ் அப்படிங்கிற லண்டனை சார்ந்த ஒரு முனைவர், லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி பண்ண ஒரு எழுத்தாளர், ஒரு பல்வேறு ஆவண படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், அது இல்லாமல் ஒரு சிறந்த சமூக சேவகர். அவர் 2018 இந்த சம்பிரதாஸ் வந்து ஃபாயில் வேதாந்தா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஏன் ஃபாயில் வேதாந்தா? வேதாந்தாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரலுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் ஃபாயில் வேதாந்தன்னு ஒருத்தன் வச்சுக்கூடாதா? 2009 முள்ளிவாய்க்காலில் படுகொலை நிகழ்ந்த பிறகு பல்வேறு அமைப்புகள் உருவாச்சு. நாம் தமிழர் கட்சி உருவாச்சு, பல்வேறு அமைப்புகள் உருவாச்சு. ஏங்க 2009 போர் நடந்த பிறகு இந்த போரை வச்சு அமைப்பா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஏன்னா பாதிப்பு நிகழ்ந்திருக்கு, அதை வச்சு அமைப்பு. அதே போல் இங்கே கல் இறக்கும் தொழிற்சாலை பல்வேறு அமைப்பு இருக்குது. அதே போல் வந்து மீத்தேன் எதிர்ப்பு குழு இருக்குது, ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு குழு இருக்குது, கூடங்குளம் எதிர்ப்பு குழு இருக்குது, நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு குழு இருக்குது. இப்படி பல்வேறு எதிர்ப்பு குழுக்கள் இருக்குது. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாசகார திட்டங்களை எதிர்த்து ஒரு பல்வேறு போராட்ட குழுக்கள், எதிர்ப்பு குழுக்கள் இருக்கு. எதிர்ப்பு குழுன்னு ஒன்று இருந்தாலே, போராட்ட குழுன்னு ஒன்று இருந்தாலே அவன் பணம் கொடுத்து தான் பேசுவான். இதுக்கு பின்னாடி பெரும் முதலாளிகள் இருக்காங்க, கார்ப்பரேட் இருக்காங்கன்னு சொல்றாங்களே. வேதாந்தா கார்ப்பரேட்டா இல்லையாடா? வேதாந்தா கார்ப்பரேட்டா இல்லையா? சரி, எதிர்க்கிற மக்களுக்கு எவனோ காசு கொடுக்குறானா, வேதாந்தாவை ஆதரிக்கிறதுக்கு எவ்வளோடா காசு வாங்குவீங்க? எவகிட்டடா காசு வாங்கினீங்களே? காசு வாங்கினீங்க. வேதாந்தாவை எதிர்ப்பதற்கு மக்கள் பணம் வாங்கி கொண்டு போராடுறான்னா வேதாந்தாவை ஆதரிக்க எத்தனை கோடி வாங்கியிருப்பீங்க? 75,000 கோடி ரூபாய்க்கு ஆண்டு வருமானம் ஸ்டெர்லைட்ல மட்டும் சம்பாதிக்கக்கூடிய வேதாந்தா பணம் கொடுப்பானா, பணம் கொடுக்க மாட்டானா? ஆனா வேதாந்தாவை எதிர்ப்பதற்கு எவன் பணம் கொடுப்பான்? வேதாந்தாவை ஆதரிச்சா கூட பணம் கொடுப்பான். இப்போ தூத்துக்குடியில் போயிட்டு அப்பாவி ஒரு 4-5 பேரை, ஆட்டோ டிரைவர்களை, சாமானிய மக்களை கூட்டுக்கிறது, ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறது. என்ன செய்யணும்? மாவட்ட ஆட்சியர் போய் மனு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன மனுன்னு தெரியாது, எதுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. அதுக்கு ஒருத்தர் இருப்பான், புரோக்கர் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான். இந்த ஊடகத்தில் பல புரோக்கர் இருக்கான், அது மாதிரி நாட்டில் பல புரோக்கர் இருக்கான். இந்த புரோக்கர்கள் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி வாடகை வாயில் வச்சுக்கிட்டு 500 ரூபா கொடுத்து கொண்டு போய் இது அவங்களுக்கு உண்மையிலே என்னன்னு தெரியாது. அதனால தூத்துக்குடியில் மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேணும்னு போராடுறாங்களாம். போராடின ஒரு போராட்டத்தை காட்டு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு போராட்டம் 94, 96, 97, 98, 2006, 2009, 2010, 2013, 2018 உச்சகட்டமாக 13 படுகொலை. அதற்கு பிறகும் போராட்டம். இப்படி தொடர்ச்சியா மக்கள் போராடி இருக்கான். வேணும்னு எத்தனை பேர் போராடி இருக்கிறான்? வேணுவர் எத்தனை சாலை மறியல், வேணும்னு எத்தனை ஆர்ப்பாட்டம், வேணும்னு எத்தனை உண்ணாவிரதம்? எவன் கேட்டான் ஸ்டெர்லைட் ஆலைய? அந்த ஃபாயில் வேதாந்தா சம்ரேந்திர தாஸ் இருக்கார் இல்லையா, இவர் லண்டனில் தான் இருக்காரு. இவர் வந்து ஒரு அந்நிய கைக்கூலியா இருந்து இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபாத்திமா பாபு போன்ற சமூக ஆர்வலரை வந்து ஒருங்கிணைச்சாரு. இவங்கெல்லாம் ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. மொத்தமாகவே 2018 காலகட்டத்தில் இந்த சம்ரேந்திர தாஸ் 2 முறை தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. போராட்டக்காரங்களை போராடி இருக்கும்போது ஒரு முறை சந்திச்சிருக்காரு, இன்னொரு முறை போராட்டத்துக்கு வந்திருக்காரு. போராட்ட களத்தில் சந்திச்சிருக்காரு. ஒருத்தன் ஏஜெண்டா செயல்படுறவன், பின்னாடி இருந்து இயக்குறவன் போராட்ட களத்துக்கு வருவானா? யோ, ஹிடன் ஏஜெண்டான்னு ஒன்று இருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வேதாந்தாவை அழிச்சு கார்ப்பரேட் இந்த காப்பர் தொழிலை தமிழ்நாடு இந்தியாவில் முடக்கி அதன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு காப்பர் வர வைக்கணும் திட்டமிட்டு இருந்தானா டைரக்டா வருவானா? சரி, பணத்துக்காகத்தான் போராடணும் முடிவெடுத்துட்டா எதுக்கு அவன்கிட்ட போய் காசு வாங்கணும்? வேதாந்தாட்ட கேட்டாலே கொடுத்துட்டு போயிடுவானே. வேதாந்தாவே 75,000 கோடி சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட கேட்டு, சார் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறோம், உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படல, எங்களுக்கு ஒரு 5,000 கோடியை கொடுனா அவனே கொடுத்துருவான். அனில் அகர்வால் அப்படித்தானே கொடுத்து பேச விடுறான், அப்படித்தானே கொடுத்து நோட்டை விடுறான். என்ன நோட்டம்? ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக பேசினால் மக்கள் எதிர்க்கிறாங்களா, அமைதியாக இருக்காங்களா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வாடகை வாயில் தொடர்ச்சி அந்த 1 வாரம் பார்க்குறேன். நிறைய வாடகை வாயில் பேசுது. வாடகை வாயில் பேசுது, ஏன்டா பேசுன்னு ஆய்வு பண்ணி பார்த்தா 2018 ஸ்டெர்லைட் ஆலை இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தனிச் செயலராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா
இன்றைய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர். அன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி சூடு நடந்தது எனக்கு தெரியாது, நானே டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா. அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் வந்து அவருக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு எனக்கு தெரியாதுன்னாரு. அப்போ அவருக்கு தெரியாது, அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்றைய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ்க்கு தெரியும்ல. சாய்குமார் ஐஏஎஸ் மின்சாரத்துறை செயலாளர் இருக்கும்போது அதானி இந்த வேதாந்தோடைய பவர் பிளான்ட்டுக்கு கனெக்ஷனு. இவர் முதன்மைச் செயலராக இருக்கும் பொழுது இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கி சூடு நடக்குது. ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து தூத்துக்குடியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடந்தது என்று அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது. அதுல சாய்குமார் ஐஏஎஸ் உடைய ரோல் இருக்கா இல்லையா? அந்த சாய்குமார் ஐஏஎஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் இருக்காரு. ஏற்கனவே மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 55,000 கோடிக்கு மேல அவர் இருந்த காலகட்டத்தில் முறைகேடு, அதுலயும் சாய்குமார் ஐஏஎஸ் உடைய ரோல் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய மின்சாரத்துறையினுடைய வெள்ளை அறிக்கையை சொல்லுது. வெள்ளை அறிக்கையில் 55,000 கோடி முறைகேடு அப்படின்னா லாஸ் அப்படின்னா இதுதான் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த ஸ்டெர்லைட்டை நான் இப்போ ஆகஸ்டோட அவருக்கு பணி முடியுது, 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. நான் இருக்கும்போதே எப்படியாவது தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஒப்புதலை பெற்று நான் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வைக்கிறேன் கிரீன் காப்பர்ங்கிற பேரில். ஒருவேளை ஸ்டெர்லைட்டுங்கிற பேர் தான் மக்களுக்கு பிரச்சனைனா அந்த பேரை தூக்கிட்டு வேற பேரில் வேதாந்தாவே வேற பேரில் கொண்டு வருவான். உள்ள வேதாந்தாவே வேணும்னு கூட உங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் தானங்க பிரச்சனை. ஸ்டெர்லைட் தானே மக்களை வந்து துப்பாக்கி சுருக்கு பண்ணிட்டாங்க, ஸ்டெர்லைட் தானே நிலத்தை நாசமாக்கிட்டாங்க. காப்பர் தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருச்சு. கிரீன் காப்பர் தயாரிக்க தமிழக முதலமைச்சர் அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட்டுங்கிற பேரை தூக்கிட்டு வேதாந்தா வேற பேரில் வரலாம், இல்லைன்னா அதானி குச் காப்பர் பிளான்னு சொல்லி குஜராத்தை வச்சுக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் டன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். அது இப்போதைக்கு வந்து 5 லட்சம் டன் உற்பத்தி செய்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய கிளை நிறுவனம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படுவதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் இறங்குவதற்காகத்தான் இந்த ஒரு வார காலமாக மீண்டும் கிரீன் காப்பர் பிளான்ட்டை தமிழ்நாட்டை திறக்கணும். போராட்டம் போனால் தமிழ்நாடு சுடுகாடாக போயிடும். இப்படியே போராடிக்கிட்டு இருந்தா பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வராது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசின் குரலாக, தலைமைச் செயலருடைய குரலாக தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் விஷம பிரச்சாரம் செய்யப்படுகிறது. கிரீன் காப்பர் என்ன? கிரீன் காப்பரு பசுமொழி சாலை என்ன தெரியுமா உங்களுக்கு? ரோட்டில் இருக்கக்கூடிய நடுக்கூடிய புளிய மரத்தை பூரா வெட்டிட்டு நடுவில் அரளி செடி நட்டு வச்சா அதுக்கு பேர் கிரீன் 4 ways. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம். அது என்ன பசுமை வெளி விமான நிலையம்? கிரீனா? பரந்தூர் கிரீன் ஏர்போர்ட்ஸ். வாவ், கிரீன் ஏர்போர்ட். என்ன கிரீன் ஏர்போர்ட்? 5700 ஏக்கர் விவசாய நிலத்தை, 23 ஏரிகளை, குளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு விவசாய நிலத்தை பூரா அப்படியே கிரீனை பூரா அழிச்சிட்டு அதில் ஏர்போர்ட் கட்டினா. கிரீனை அழிச்சிட்டு ஏர்போர்ட் கட்டினது பரந்தூர் பன்னாட்டு பசுமை விமான நிலையம். மரத்தை பூரா வெட்டிட்டு ரோடு போட்டா பசுமை வெளிச்சாலை, விவசாய நிலத்தை பூரா அழிச்சிட்டு ஏர்போர்ட் கட்டினா பசுமை விமான நிலையம். அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களையும் விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டு 4-5 மரத்தை மட்டும் சுற்றி நட்டுட்டு மீண்டும் நிலத்தடி நீரை நாசமாக்க, காற்றை நாசமாக்க, கடலை நாசமாக்க காப்பர் நிறுவனத்தை அமைத்தால் அதுக்கு பெயர் கிரீன் கார்பன். இப்போ இந்தியாவுக்கு காப்பர் தட்டுப்பாடு பாரத பிரதமர் சொல்றாங்க, வேதாந்தாவும் சொல்லுது. இப்போ வரப்போறது கிரீன் காப்பர் தானே, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத கிரீன் காப்பர் பிளான்ட். எப்படியா அப்படின்னா நீங்கள் ஏன் மீண்டும் குஜராத்திலேயே இந்த வேதாந்தாவுடைய கிரீன் காப்பர் பிளான்ட்டை வைக்கக்கூடாது? ஏற்கனவே அதானுடைய குச் பிளான்ட் இருக்கு, அப்புறம் வந்து ஹிந்துஸ்தானுடைய இந்திய அரசனுடைய நிறுவனம் இருக்கு, பில்லாவுடைய நிறுவனம் இருக்கு. அப்படிங்கும்போது இதையும் கொண்டு போகலாம்ல. சரி, குஜராத்தில் மட்டும்தான் கடல் இருக்கா? பக்கத்தில் இன்னும் மகாராஷ்டிரா இருக்கு, கடல் நிறைய இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கு, அப்புறம் ஒரிசாவில் இருக்கு, அப்புறம் பார்த்தா விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கு, இந்த பக்கம் கேரளாவில் இருக்கு. எங்களை தான் ரொம்ப நாளாக படுத்திட்டீங்கல்ல, கொஞ்ச நாள் அங்கிட்டு போங்களேன். இப்போ கிரீன் காப்பர் தானுங்க எங்களுக்கு வந்ததாவது. ஸ்டெர்லைட் ஆகுது நிலத்தையும் நீரையும் காற்றையும் மாசுபடுத்தக்கூடிய ஸ்டெர்லைட் தொழிற்சாலை, தாமிர தொழிற்சாலை. இப்போ வர்றது கிரீன் காப்பர் தொழிற்சாலை தான். இதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றால் நான் வெளிப்படையாக கேட்குறேன், பாரத பிரதமர் மோடிட்டு சொல்லி ஒரு 500 ஏக்கரை உங்களுக்கு குஜராத்தில் தரமாட்டாரா? பக்கத்து மாநிலத்துக்கு தாராளமாக போங்களேன். அங்கே நீங்கள் ஒரு 10 வருஷம் செயல்பட்டு உள்ள ஒரு 2 years நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு கேரளாவுக்கு காற்று மாசுபாடு இல்லைங்க.
விசாகப்பட்டினத்தில் ஸ்டெர்லைட் ஆலை திறந்து காற்று மாசுபாடு இல்லைங்க. குஜராத்துக்கு இல்லவே இல்லைன்னா தாராளமாக தமிழ்நாட்டுக்கு வாங்க, உங்களை கைகூப்பி கூப்பிடுறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஒண்ணுதான். நீங்க 2018ஆம் ஆண்டு ஸ்லோனின் இறந்த பொழுது ஸ்லோனினுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னீங்க. மீனவ மக்கள், தூத்துக்குடி மீனவ மக்கள் உங்களை நம்பி ஒட்டுமொத்தமான கடற்கரை சாலையில வாக்கு செலுத்திருக்காங்க. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஈசிஆர் சொல்ல அதிக வாக்கள் தாவேக்காக விழுந்திருக்கு. மீனவ மக்கள் விஜயை ஒரு மீனவராகவே பார்க்குறாங்க, மீனவ நண்பனாகவே பார்க்குறாங்க, பெரும்பான்மையா வாக்கு செலுத்திருக்காங்க. மீனவர்கள் நிறைய பொறுப்பு இருக்காங்க, மீனவர்களுக்கும் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, மீனவர்களை மீனவ தொழில் நிப்பாட்டிருக்கீங்க, இப்படி நிறைய சாதனை பண்ணதா சொல்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களை நம்புகிற அந்த மீனவ மக்களுக்கு துரோகத்தை பண்ணாதீங்க. எவனோ ஒருத்தன் சொல்றான், யாரோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்பட்டமாக தமிழ்நாட்டை பழி கொடுக்காதீங்க. கடந்த ஆட்சியில் கூட ஆரம்ப காலத்தில் திமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் திறக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஆட்சியில் இருந்துடைய தலைமைச் செயலராக இருக்கட்டும், கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரியாக இருக்கட்டும், இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உயர்நீதிமன்றத்தை ஒவ்வொரு முறை நாடும் போதெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் போய் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி கொடுத்ததே கிடையாது. கடுமையான எதிர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா 2020ஆம் ஆண்டு நீதியரசர்கள் 2 நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு கடுமையான தீர்ப்பு, 815 பக்க அறிக்கை. நீதியரசர்கள் TS சிவஞானம், பவானி சுப்பராயனுடைய தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. எத்தனையோ முறை இந்த வேதாந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாலும் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட சொன்னது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 815 பக்கம் கொண்ட அந்த தீர்ப்பை வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கடந்த அரசு தொடர்ச்சியா இந்த ஸ்டெர்லைட்னால அது ஒரு உணர்வுபூர்வம் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 13 பேர் இறந்துட்டாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி காலம் அப்படின்னால திமுக ஆட்சியில் இருந்த தலைமைச் செயலராக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், யாருமே இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. ஸ்டெர்லைட் வந்தாலே இவங்க கடுமையான வாதங்கள் முன் வச்சாங்க. ஆனால் இப்போ அந்த ஆட்சியும் இல்லை, அதிகாரிகளும் இல்லை, அதிகாரிகளும் மாறிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கு இருக்க தலைமைச் செயலரை வச்சு எப்படியாவது விஜய் மண்டைய கழுவி இந்த திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா முழு மூச்சாக இறங்கியிருக்கிறது. மீனவ மக்கள் கொண்டாடப்படுகிற, மீனவ மக்கள் வாக்கால் வென்ற தாவேக்கா ஸ்டெர்லைட் ஆலையை இல்லை காப்பர் தொழிற்சாலையை எந்த வடிவத்தில் கொண்டு வர பார்த்தாலும் மக்கள் 13 பேரை கொண்டதுனால ஒரு பதட்டத்தில் இருப்பான். போராட்டம் போனால் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும், போராட்டம்னு போனால் நம்மளும் சிறைப்பட்டுருவோம் அப்படின்னு இருப்பான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மீனவ மக்கள் போராட்ட குணம் கொண்டவங்க இயல்புலேயே மரபணுவிலேயே. மீனவ மக்களோடு சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏற்கனவே போராடிய அமைப்புகளோடு சேர்ந்து பல்வேறு அமைப்புகளும் போராட களத்தில் தான் செய்யுது. இந்த பன்னாட்டு சதி, அந்நிய சதி, வெளிநாட்டு நிதி, இந்த மாதிரி எத்தனை கற்பனைகளை கட்டிவிட்டு மக்களை கேவலப்படுத்த நினைத்தாலும் சதிகாரங்க போராட்டத்துக்குள்ள இந்த மாதிரி புகுந்துட்டாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்த நினைச்சாலும் மக்களுடைய போராட்டத்தை முடக்க முடியாது. எங்கள் மண்ணை, எங்களுடைய நிலத்தை, எங்கள் நீரை, எங்கள் காற்றை, எங்கள் கடலை அழிப்பதற்கு எவனே வந்தாலும் எதிர்த்து நிற்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து